வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். கனிவுடன் அதை பரிசீலனித்து இன்று அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டதற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே போல 3,28,000 மாணவர்கள் பயனடையக்கூடிய உயர்கல்வியை படிக்கக்கூடிய தமிழ் முதல்வன் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் தரக்கூடிய திட்டம், இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் சொன்ன அந்த திராவிட மாடலின் கனிவுக்கு எடுத்துக்காட்டாக இதே போன்று ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றது. அடுத்து முதலமைச்சர் சொன்னார், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அடுத்து துணிச்சல் என்று சொன்னார். இன்று ஒன்றிய பாசிச பாஜகவின் எதேச்சதிகார ஆட்சிக்கு ஒருவர் துணிச்சலாக தலை நிமிர்ந்து நின்று மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் என்றால் அது நமது தளபதி அவர்கள்தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவரை பின்பற்றிதான் மற்றவர்களும் கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றது. தமிழகம் குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பான முறையில் நிறைவேற்றியதற்காக தண்டனையாக தொகுதி மறுவரை என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்போம் என்று சொல்லும்போது அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொகுதி மறுவரை திட்டத்தின் காரணமாக தொகுதிகள் குறைவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலிலே உரைத்தார். இன்று கர்நாடக முதலமைச்சர், ஆந்திராவினுடைய முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், இப்படியாக கேரளா முதலமைச்சர், இப்படியாக தென் மாநில முதலமைச்சர் அவர்களும் ஒரே வரிசையில் நிற்கக்கூடிய கட்சிகளால் மாறுபட்டாலும் அவர்களை எல்லாம் ஒரே அணியிலே சேர்க்கக்கூடிய சாதனை நம்முடைய தளபதி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ஒரு மொழி அழிந்தால் அந்த இனமே அழிவதற்கு சமம் என்று சொல்வார்கள். தமிழ் மொழி அழிந்தால் இந்த இனமே அழிந்துவிடும். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற பாசிச கொள்கையின் காரணமாக இங்கு வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்கிறார், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நிலையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தந்து கொண்டிருக்கக்கூடிய 2000 கோடியை தரமாட்டோம் என்று சொன்ன போது யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கு? ஒரு 2000 கோடி எங்களுக்கு தேவையில்லை, நீ 10,000 கோடி தந்தாலும் இந்த மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னது நமது தளபதியினுடைய மிகப்பெரிய துணிச்சலாக இருக்கிறது. இதை தொடர்ந்து கர்நாடகத்திலே, தெலுங்கானாவிலே, பஞ்சாபிலே முதல்வர்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்? ஹிந்தியினுடைய ஹாட்லேண்ட் இதயம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்தில் போஜ்பூரி அழிந்துவிட்ட அந்த போஜ்பூரியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கின்றது என்றால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய பலன் என்று சொன்னால் அது மிகையாகாது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ற பெயரிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு மாயவலையை விரித்து வக்ஃப் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில கூட்டு நாடாளுமன்ற குழுவிலே தமிழ்நாட்டில் இருந்து 2 சிங்கங்களை இதோ இங்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ராசா சகோதரர் MM அப்துல்லாவை அனுப்பி அந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவிலே மிக தெளிவாக சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு ஆதரவாக வலுவான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். 44 திருத்தங்களை சொன்னார்கள். அந்த திருத்தங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவினர் சொன்ன 23 திருத்தங்களை கொண்டு வந்து அந்த மசோதா இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு தீவிர எதிர்ப்பை காட்டி இருக்கிறார்கள். நாளை இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நீதிமன்றங்களிலே எதிர்க்கப்படும் போது ராசாவுனுடைய அப்துல்லாவுனுடைய திமுகவினுடைய இந்த வாதங்கள் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை புதைக்குழிக்கு அனுப்புவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக் கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே போன்று பொருளாதார ரீதியிலும் மிகப்பெரிய சாதனைகளை இந்த அரசு
செய்திருக்கின்றது. நேரம் குறைவாக இருக்கின்றது. இன்றைய பாசிச பாஜகவுக்கு அன்று எப்படி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு திப்பு சுல்தான் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினானோ, அதே போன்று இன்றைய பாசிச பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே செயல்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்கள் 2026 மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆட்சி கட்டலிலே அமர்த்துவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. தற்போது இந்த ஆண்டில் மாநகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பணிகளை அளிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார்கள். அதற்காக தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பாடுபட்டாவது எளிய மக்களின் நிலையை உயர்த்த வேண்டும் என நினைக்கும் மாமனிதர் நமது முதல்வர். ஒரு இனத்தை அடிமைப்படுத்த நினைத்தால் முதலில் அந்த இனத்தின் மொழியை அளிக்க வேண்டும், பின்னர் நிலத்தை பாழாக்க வேண்டும், அதன் பின் மக்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஆதிக்க சர்வாதிகார சக்தி காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டை கைப்பற்ற துடிப்பவர்கள், மறுபக்கம் அவர்களுக்கு துணை போகும் துரோகிகள். இதோடு கையில் இருப்பதோ முந்தைய முன்னாள் அரசால் சுரண்டி வைக்கப்பட்ட காலியான கஜானா. இத்தனை நெருக்கடிகளுக்கும் மத்தியிலும் தமிழ்நாட்டை காக்கும் அரணாக, தமிழர்களை காக்கும் அன்னையாக திகழ்கிறார் நமது முதல்வர் ஐயா அவர்கள். எதிரிகளும் பாராட்டும்படியான ஆட்சியை தருவேன் என பதவியேற்கையில் நமது முதல்வர் ஐயா சொன்னார்கள். அப்போது கொரோனா காலம், கொத்து கொத்தாய் மனிதர்கள் செத்து விழுந்த நேரம், சக மனிதர்கள் சந்திப்பதற்கு நடுங்கிய நேரம். அந்த நேரத்தில் நமது முதல்வர் ஐயா கவச ஆடை அணிந்து கொரோனா வார்டுகளுக்கு நேரில் நுழைந்தார். இந்தியாவிலே எந்த முதல்வரும் செய்யாத காரியம் அது. அந்த தைரியம் எந்த முதல்வருக்கும் இல்லாததை நமது முதல்வர்கள் செஞ்சாங்க. அது என்னது காட்டுது? தன் பிள்ளைகள் என்பதை அது காட்டுகிறது. அவங்களை தேடி போனார். அன்னைக்கே நீங்க தமிழக மக்களுக்கு அப்பாவாகவும் தாயாகவும் மாறிவிட்டீர்கள் ஐயா. இயற்கை சீற்றங்கள் வந்தன, துளியும் நிதி தரவில்லை ஒன்றிய அரசு. ஆனால் இந்த சூழலிலும் நம்மை காத்து நின்ற காவல் வீரர் நமது முதல்வர் ஐயா அவர்கள். இப்போது ஹிந்தி திணிப்பு கையெழுத்து போட்டால்தான் காசு என்கிறது ஒன்றிய அரசு. எனது சற்று முன் பேசிய எனது அண்ணன் சொன்னது போல் 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் மண்டியிட மாட்டோம் என நெஞ்சு நிமிர்த்து காட்டியது புறநானூற்று வீரம். நாங்கள் பாடப்புத்தகத்தில் தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வீரம் என்னது என்பதை இப்போ முதல்வர் ஐயா மூலம் நான் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களை போல மொழியுணர்வு கொள்ளுங்கள் என ஒரு நீதி அரசர் மெச்சும் அளவுக்கு தமிழர்களின் வீரம் நிறைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்மளது முன்னோடி, நம்மளை காத்து கொண்டு இருக்கிற முதல்வர் ஐயா அவர்கள் தான். அலை அலையாய் 1000 துன்பங்கள் படையெடுத்து நின்றாலும் தடுத்து நின்று களமாடும் வெற்றி திருமகனார் நமது முதல்வர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மக்கள் நீதி மையம் சார்பாக வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.